இந்த tutorialல நீங்க பார்க்க போற டாபிக் important questions for GE 3251 Engineering Graphics. ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் எல்லா யூனிட்லையுமே ஒரு 2 or 3 டாபிக்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த 2 டாபிக்ஸை நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பா அந்த ரெண்டுல இருந்து ஒரு டாபிக் அட்டன் பண்ணிடலாம். இதில் யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா the conics, construction of ellipse, parabola and hyperbola. இந்த மெத்தட்ல இருந்து கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர் சாய்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டாபிக்ல இருந்து ஏதாவது ஒரு டாபிக்ல இன்னொரு ப்ராப்ளம் கேட்கலாம். The construction of involutes of square and circle, then drawing of tangents and normal to the above curves. ஸோ இப்போ இந்த 3 டாபிக்ஸ்ல நீங்க எனி 2 டாபிக்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு கொஸ்டின் யூனிட் 1ல அட்டன் பண்ணிடலாம். இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து டாபிக் நம்பர் 1 அண்ட் டாபிக் நம்பர் 3. தென் யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா the projection of lines, then projection of planes. இந்த ரெண்டு டாபிக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் projection of lines, அதில் determination of true length and true inclination. ஸோ இந்த டாபிக்ல இருந்தும் ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க. தென் இந்த projection of planesல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ யூனிட் 2வை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டாபிக்ஸ்ல இருந்து நீங்கள் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா ரெண்டே டாபிக் தான். இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சிம்பிள் சாலிட்ஸ் லைக் ப்ரிசம், பிரமிட், சிலிண்டர், கோன் அண்ட் ட்ரங்கேட்டட் சாலிட்ஸ் when the axis is inclined to one of the principal planes and parallel to the other by rotating object method. ஸோ இந்த மெத்தட்ல இருந்து கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் ஒன் மோர் டாபிக் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங். பட் இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல இருந்து 2 ப்ராப்ளமும் கேட்டிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் டாபிக் மட்டும் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். தென் யூனிட் 4ல பார்த்தீங்கன்னா இங்கேயும் ரெண்டே டாபிக் தான். டெவலப்மெண்ட் ஆஃப் லேட்டரல் சர்ஃபேசஸ் ஆஃப் சிம்பிள் அண்ட் செக்ஷன்டு சாலிட்ஸ். செக்ஷன்டு சாலிட்ஸ்ல இருந்து ப்ரிசம், பிரமிட், சிலிண்டர் அண்ட் கோன்ஸ் இதுல இருந்து எப்படியும் ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the sectioning of above solids in simple vertical position when the cutting plane is inclined to one of the principal planes and perpendicular to the others. The true shape of section இதுல இருந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ 4th யூனிட்ல இந்த ரெண்டே டாபிக் தான். இந்த ரெண்டு டாபிக் நீங்க பார்த்துனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 5ல பார்த்தீங்கன்னா சிலபஸ்ல இருக்கிறதே ரெண்டு டாபிக் தான். ஒன்று வந்து பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சிம்பிள் சாலிட்ஸ் like prisms, pyramids and cylinders by visual ray method. Then second topic வந்து isometric projection of simple solids and truncated solids like prisms, pyramids, cylinders and cones. ஸோ இந்த ரெண்டு டாபிக்ல நீங்க ஏதாவது ஒரு டாபிக் பார்த்தீங்கனாலே போதும், கண்டிப்பா யூனிட் 5ல ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இதுல பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் தான் வரைகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷனை நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பா பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் டாபிக்கே ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் ஒரு 4 ப்ராப்ளம்ஸ் வந்து ஏதாவது சம் யூனிவர்சிட்டி ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பார்த்துட்டீங்கனாலே கண்டிப்பா இந்த சப்ஜெக்ட்ல நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். இன்கேஸ் உங்களால கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, ஏதோ தப்பா தான் நீங்க வரைகிறீங்க அப்படின்னாலுமே ஒரு டிராயிங் நீங்க வரைஞ்சிட்டீங்க, அதாவது ஒரு கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் அங்க டிரா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே மினிமம் 10 மார்க்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ 5 பிகோஸையும் நீங்க அட்டன் பண்ணும்போது கண்டிப்பா 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி நீங்க இந்த சப்ஜெக்ட்ல பாஸ் மார்க் கண்டிப்பா வாங்கிடலாம். அதனால ஒவ்வொரு யூனிட்லயும் கொடுத்துருக்கிற அந்த 2 டாபிக்ஸை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா அந்த சப்ஜெக்டை நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிடலாம்.